Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நிக்கோலா டெஸ்லா எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லாத ஒரு பெயர் என்றே கூறலாம். நம் பூமியில் இதுவரை வாழ்ந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான இவர் 27 நாடுகளில் 270க்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை கொண்டுள்ளார். எனினும் இந்த வியத்தகு மேதையின் அத்தனை காப்புரிமைகளும் கண்டுபிடிப்பாகிவிடவில்லை என்பதே கசப்பான உண்மை. சாத்தியமான சில டெஸ்லா கண்டுபிடிப்புகள் இன்றும் இந்த உலகை ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்க, மறுகையில் சாத்தியமாகாமல் போன சில டெஸ்லா கண்டுபிடிப்புகள் இந்த உலகின் இழப்பாகவே கருதப்படுகிறது. அவைகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். டெஸ்லாவின் பெரும்பான்மையான வேலையானது மின்சாரத்துறையில்தான் உள்ளது. அதனால்தான் பெரும்பாலான டெஸ்லா காப்புரிமைகள் மின்சக்தி துறையில் உள்ளன. உங்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் மாற்று மின்னோட்டத்திற்காக நீங்கள் டெஸ்லாவுக்கு நன்றி தெரிவிக்கலாம். ஆனால் அதே நிக்கோலா டெஸ்லா மின்சாரத்தை கம்பி இல்லாமல் பரிமாறிக்கொள்ள முடிந்த ஒரு கோபுரத்தை கட்ட முயன்றதை நீங்கள் அறிவீர்களா? ஆம், லாங் தீவின் வடகரையில் ஒரு வாட்ச் அண்ட் ஸ்கிப் டவர் கட்டமைப்பிற்கு நிதி திரட்ட அமெரிக்கன் பைனான்சியர் JB மோர்கனை அணுகினார். ஆனால் அவரால் நிதியை பெற முடியாமல் போக டெஸ்லா இந்த திட்டத்தை கைவிட வேண்டிய நிலை உருவானது. அடுத்ததாக சூப்பர் சோனிக் ஏர்ஷிப்ஸ் பவர்டு பை வயர்லெஸ் எலக்ட்ரிக்கல் டவர்ஸ். பொதுவாகவே நிக்கோலா டெஸ்லா தனது காலத்தை விட பல சதாப்தங்கள் முந்தைய சிந்தனையை கொண்டிருந்தார். உதாரணமாக, சமீபத்தில் அறிமுகமான ஸ்மார்ட் போன்களுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் திறனை ஒரு புரட்சிகரமான அம்சம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நிக்கோலா டெஸ்லா 1919ஆம் ஆண்டிலேயே இந்த சார்ஜிங் திறனை ஒரு சூப்பர் சோனிக் ஏர்ஷிப்பில் இணைக்க நினைத்தார். அதற்காக பணியும் ஆற்றினார். டெஸ்லாவின் கூற்றுப்படி இந்த திறனானது வானூர்திகளுக்காக அமைக்கப்பட்ட தரைமட்ட கோபுரங்களால் இயங்கும். விமானமானது தரையில் இருந்து சுமார் 40,000 அடி உயரத்தில் சுமார் மணிக்கு 1000 மீட்டர் வேகத்திலும் பறக்க முடியும். ஆனால் நிக்கோலா டெஸ்லாவின் இந்த கண்டுபிடிப்பும் இறுதி வரை சாத்தியமாகவில்லை. அடுத்ததாக ரிமோட் கண்ட்ரோல்டு நேவிஸ். ராணுவ தொழில்நுட்பத்திலும் டெஸ்லா தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். ஆல்ஃபிரட் நோபலை போலவே டெஸ்லாவும் யுத்தங்களில் மனித உயிர்கள் இழக்கப்படுவதை விரும்பவில்லை. அதனால் டெஸ்லா ஒரு படகை கண்டுபிடித்தார். அது ரேடியோ சிக்னல் மூலமாக ஆரம்பிக்கும், இயங்கும் மற்றும் நிற்கும் திறனை கொண்டிருந்தது. ஆனால் இந்த திட்டமும் முடிவை எட்டவில்லை. அடுத்ததாக த தாட் கேமரா. ஒரு நபரின் எண்ணங்களை சித்தரித்து படமாக காட்சிப்படுத்தும் ஒரு யோசனை டெஸ்லாவுக்கு இருந்தது. அதை 1933ஆம் ஆண்டில் டெஸ்லா வெளிப்படுத்தினார். 1893ஆம் ஆண்டில் அது சார்ந்த சில விசாரணைகளை தான் செய்ததாகவும் கூறியுள்ளார் டெஸ்லா. வெளித்திரை உடனான மறுபகிர்வு நடவடிக்கை மூலம் இது சாத்தியமாகும் என்று நம்பினார் டெஸ்லா. அதாவது, ஒரு நபரால் கற்பனை செய்யப்படும் பொருட்களை திரையில் காட்சிப்படுத்த முடியும் என்று நம்பினார். ஆனால் டெஸ்லாவின் இந்த திட்டமும் இறுதி வரை சாத்தியமாகவில்லை. அடுத்ததாக த எர்த்குவேக் மிஷன். 1893ஆம் ஆண்டில் டெஸ்லா நீராவி மூலம் இயங்கும் இயந்திர அலைவுக்கான காப்புரிமையை பெற்றார். பொதுவாக மின்சாரத்தை உருவாக்குவதற்கு இந்த நுணுக்கத்தின் அதிர்வுகளை பயன்படுத்தலாம். இந்த கருவியின் சோதனையின் போது நியூயார்க் நகர ஆய்வக கட்டிடம் கிட்டத்தட்ட இடிந்து விழ பார்த்தது என்பதும், பின் ஒரு சுத்தியின் மூலம் அந்த மிஷினை டெஸ்லா உடைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆர்டிபிஷியல் டைடல் வேவ்ஸ். நிக்கோலா டெஸ்லாவின் பெரும்பாலான பேரழிவு சக்தி கொண்ட ஆயுத கருத்துகள் நிஜமாகவே இல்லை. அதில் ஒன்றுதான் செயற்கை டைடல் அலை. இந்த செயற்கை டைடல் அலை கடற்படை எதிரிகளுக்கு எதிராக செயல்படும் ஒரு சிறந்த பாதுகாப்பு வளையமாக இருக்கும் என்றும் அதை நிரூபிக்க முடியும் என்றும் நம்பினார் நிக்கோலா டெஸ்லா. இந்த திட்டத்தின் தீர்வான டெலி ஆட்டோனமஸ் ஆனது டன் கணக்கிலான வெடிமருந்துகளை எதிரி கடற்படை அருகில் வெடிக்க வைத்து அதன் விளைவாக வெடிப்பு தளத்தில் இருந்து 100 அடி உயரத்திற்கான செயற்கை கடல் அலைகளை உருவாக்கி அவர்களை அழிக்கும் என்று கூறுகிறது. ஆனால் நிக்கோலாவின் இந்த கண்டுபிடிப்பும் கடைசி வரை சாத்தியமாகவில்லை. அடுத்ததாக த டெத் ரே. ஒரு படகையே கொள்ளும் திறன் கொண்ட இந்த கதிருக்கு டெஸ்லா அமைதி கதிர்கள் என்று பெயரிட்டார். பாதரச ஓரிடத்தான்களை ஒளியை விட 48 மடங்கு அதிக வேகத்தில் செலுத்துவதன் மூலம் ஒரு சக்தி வாய்ந்த பீம் உற்பத்தியாகும் என்றும், அது ஒரு முழு சேனைகளையும் அழிக்கக்கூடிய போதுமான சக்தியை உருவாக்கும் என்றும் டெஸ்லா நம்பினார். சோவியத் ஒன்றியத்துடனான ஒத்துழைப்புடன் அது சார்ந்த பல்வேறு யோசனையை சாதிக்க முயன்றார். ஆனால் எதுவுமே ஒரு பயனுள்ள முடிவுக்கு வரவில்லை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.